முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த 16ஆம் தேதி முதல் வீடுகளுக்கு மட்டும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 40 பைசா முதல் அதிகபட்சம் 75 பைசா என வீடுகளுக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த மின் கட்டண உயர்வுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் எதிர்ப்புகளை தெரிவித்தது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் மக்களை பாதிக்கும் வகையில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், மின் கட்டணம் உயர்த்திய ஆளும் அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர் ராஜாங்கம் தலைமையில் ஏராளமான கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுச்சேரி காந்தி வீதி, நேரு வீதி சந்திப்பில் தீப்பந்தங்களை ஏற்றி ஒன்று கூடினர். பின்னர் தீப்பந்தங்களை கையில் ஏந்தியபடி நகர பகுதி முழுவதும் ஊர்வலமாக சென்று மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொழிலாளர் தொழிற்சங்கத்தின் வழக்கினை நடத்தாமல் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு அலுவலகத்தில் இருந்து தொழிலாளர்கள் சமரச அதிகாரி வெளியேறியதாக தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிர்வாகி ரமேஷ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தொழிலாளர் துறை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ரமேஷ், ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழில் சங்கம் நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடிதம் வழங்கி புதுச்சேரி அரசு தொழிலாளர் சமரச அதிகாரி திரு வெங்கடேசன் அவர்கள் முன்பு 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொழிற்சங்கம் நடத்தி வருகின்றது. இன்று காலை வழக்குகள் நடைபெற இருந்த நிலையில் உதவி தொழிலாளர் அதிகாரி தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் தொழிற்சாலையில் இருந்து நிர்வாக அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்றும் கடிதம் வழங்கியுள்ளார்கள். 5 வழக்குகளும் மற்றொரு நாளில் நடத்தி கொள்ளலாம் என்று அலட்சியமாக கூறினார். புதுச்சேரி அரசு தொழிலாளர் சமரச அதிகாரி திரு வெங்கடேசன் அவர்களின் செயல்பாடு நிர்வாகத்திற்கு ஆதரவாக உள்ளதென கண்டனம் தெரிவித்து தொழிலாளர் சமரச அதிகாரி திரு வெங்கடேசன் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென சேதராப்பட்டு, திருபுவனை, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழில் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் தொழிலாளர் உதவி ஆணையர் அவர்களை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிகழ்வில் சேதராப்பட்டு, திருபுவனை, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழில் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் ரமேஷ், மகேந்திரன், ஜெயக்குமார், ஈடன் பாஸ்கர், ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழில் சங்க நிர்வாகிகள் செந்தில் ராமதாஸ் அனைவரும் பங்கேற்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் கடந்த 35 ஆண்டுகளாக பராமரிக்கப்படாத பாதாள சாக்கடையால் சாலையில் ஓடும் கழிவுநீர் துர்நாற்றத்தால் பொதுமக்கள் அவதி. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடைகள் போதிய பராமரிப்பு இன்றி பல்வேறு பகுதிகளில் உடைந்தும் பல இடங்களில் அடைப்புகள் ஏற்பட்டும் உள்ளன. பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்து துர்நாற்றத்தோடு கழிவுநீர் குடியிருப்பு பகுதி மற்றும் சாலைகளில் ஓடுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இந்த நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் தலைமை பொதுப்பணித்துறை பொறியாளரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடைகள் சரியான முறையில் பராமரிக்கப்படாததால் பல்வேறு பகுதிகளில் உடைந்தும் பல இடங்களில் அடைப்புகள் ஏற்பட்டும் பாதாள சாக்கடையின் தொட்டிகள் நிரம்பி வழிந்து துர்நாற்றத்துடன் கழிவுநீர் சாலைகளில் ஓடுகின்றது. பலமுறை இது பற்றி புகார் கூறியும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே ரெட்டியார்பாளையம் புதுநகரில் ஏற்பட்ட சம்பவம் போல் முத்தியால்பேட்டையில் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதாள சாக்கடைகளை தூர்வாரி சரி செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இது குறித்து நந்தா சரவணன் கூறும்பொழுது, முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டு சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேல் ஆவதால் போதிய பராமரிப்பு இல்லாமல் சீர்கேடு நடைபெற்றுள்ளது. கழிவுநீர் குடியிருப்பு பகுதி மற்றும் சாலைகளில் ஓடுகின்றது. கடுமையான துர்நாற்றம் வீசுகின்றது என்று குறிப்பிட்டார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் நடந்த அசம்பாவிதம் போல் முத்தியால்பேட்டை பகுதியிலும் நடந்து விடுமோ என்ற அச்சம் இப்பகுதி மக்களிடையே அதிகம் காணப்படுகின்றது. இதுபோன்ற ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு முன் போதிய பராமரிப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முத்தியால்பேட்டை பகுதியில் கடந்த 35 ஆண்டுகளாக பாதாள சாக்கடை போடப்பட்டு இதுவரையும்
தூர்வாராமல் இருந்தது சிஐ சொல்லியிருக்கோம். இப்போ ரெட்டியார்பாளையத்தில் நடந்த அசம்பாவத்தை மாதிரி இங்கே வந்துடக்கூடாதுன்னு மக்கள் பீதி அடைஞ்சிருக்காங்க. அவங்களும் வந்து நம்மகிட்ட மனு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து சிஐ சந்திச்சு உடனடியாக வந்து சீக்கிரமாக தூர்வாரி எல்லா ட்ரைனேஜும் அடிச்சுட்டு வழிஞ்சிட்டு இருக்குன்றது படமாக எடுத்து காட்டியிருக்கோம். சிஐ வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரத்தில் ஒரு தேதி வந்து நான் நேராக விசிட் பண்ணுறேன், உடனே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெட்டியார்பாளையத்தில் நடந்த சம்பவம் மாதிரியும் முத்தால்பட்டி நடந்துடக்கூடாதுன்றதால மக்கள் ரொம்ப அச்சத்தில் இருக்காங்கன்னு நான் வலியுறுத்தணும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சிஐ சொல்லியிருக்காரு. இல்லை, முத்தால்பட்டி தொகுதி பகுதியில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருக்குது. நான் சாதாரணமாக இப்போ நான் படம் எடுத்து காட்டுறது கிட்டத்தட்ட 15 இடத்துல படம் எடுத்து காட்டிருக்கேன். எல்லாவோட இதுவும் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. துர்நாற்றம் நடந்துட்டு மக்கள் ரொம்ப அவசரப்படுறாங்க. அந்த மக்களோட சேர்ந்து வந்துட்டோம். மக்களோட சேர்ந்து தான் வந்து நம்ம மனுவை கொடுத்துருக்கோம். அவங்க நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதை வந்து நான் சுற்றி காட்டணும். அதை பார்த்துட்டு சரியாக உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலன்னா அதுக்கப்புறம் யோசிக்கணும். கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருந்தால் செய்வோம். மக்களுக்காக நான் எந்த போராட்டமும் இறங்கி பண்ணுவோம். மக்கள் பிரச்சனை ரெட்டியார்பாளையத்தில் நடந்த சம்பவத்தை பார்த்து மக்கள் பீதி அடிச்சிருக்காங்க. ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஏதாவது நம்ம தொகுதியில் நடந்துருமான்றதால் தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் உடனடியாக வந்து அதை வந்து தலைமைக்கு தெரிவிச்சிருக்கேன். உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நடவடிக்கை எடுப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக நடவடிக்கை. புதுச்சேரியில் பரோலில் வந்து தலைமறைவான பிரபல தாதா கர்ணாவை தமிழக கேரள எல்லையில் கைது செய்த தனிப்படை போலீசார் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி மீண்டும் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்த பிரபல தாதா கர்ணா கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நன்னடத்தை விதிப்படி தனக்கு விடுதலை கோரி கர்ணா மனு தாக்கல் செய்தார். அதை புதுச்சேரி அரசு ஏற்கவில்லை. இந்த நிலையில் அவர் தனது மனைவிக்கு உடல் நலம் சரியில்லை என கூறி பரோலுக்கு விண்ணப்பித்தார். ஏற்கனவே 33 முறை அவர் பரோலில் சென்று சரியாக சிறைக்கு திரும்பியதால் 3 நாள் பரோல் வழங்கப்பட்டது. அதன்படி கடந்த 11ஆம் தேதி வெளியில் வந்தவர் 13ஆம் தேதி மீண்டும் சிறைக்கு வர வேண்டும். ஆனால் கர்ணா திரும்பாததை அடுத்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் மத்திய சிறை கண்காணிப்பாளர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் விசாரணையில் கர்ணா தனது குடும்பத்துடன் தலைமறைவானது தெரிய வந்தது. அவரை தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறை அறிவித்தது. இந்த நிலையில் அவரது நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களுமான 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். இதனிடையே முதலியார்பேட்டை அனிதா நகரில் உள்ள கர்ணாவின் பூட்டிய வீட்டை கோர்ட் அனுமதியுடன் போலீசார் சோதனையிட்டனர். கர்ணாவின் நெருங்கிய கூட்டாளிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் தமிழக கேரளா எல்லையான ஒத்தக்கால் மண்டபம் என்ற பகுதியில் மறைந்து இருந்த கர்ணாவை சிறப்பு படை போலீசார் தலைமறைவான 4 நாட்களுக்கு பிறகு கைது செய்தனர். தொடர்ந்து கர்ணாவை இன்று அதிகாலை புதுச்சேரிக்கு பாதுகாப்புடன் அழைத்து வந்தனர். தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தினர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கர்ணா தலைமறைவிற்கு உதவிய 8 பேரை போலீசார் கைது செய்து அவர்களையும் சிறையில் அடைத்தனர். லீ மோட்டோ பாண்டிச்சேரி 2 சக்கர வாகன வாடகை விடுவோர் சங்கத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். லீ மோட்டார் பாண்டிச்சேரி 2 சக்கர வாகன வாடகை விடுவோர் சங்கம் திறப்பு விழா ஹோட்டல் கிரீன் பேலஸ் எதிரில் உள்ள ஜேவிஆர் மஹாலில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினராக உருளைன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழர் களம் மாநில செயலாளர் அழகர், சங்க ஆலோசகர் கோபி, சங்க தலைவர் கிருஷ்ணதேவன், துணைத் தலைவர் பிரபு, செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் ஜெயப்பிரகாஷ், தங்கராசு, செயற்குழு உறுப்பினர் குணசீலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
பார்மசி கவுன்சிலிங் சான்றிதழ் வழங்கும் சிறப்பு முகாம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. புதுவை பார்மசி கவுன்சிலின் சான்றிதழ் வழங்கும் சிறப்பு முகாம் புதுச்சேரி பார்மசி கவுன்சிலின் தலைவர் ஜெகநாதன் தலைமையில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. இதில் அன்னை தெரசா மருந்தியல் கல்லூரி மற்றும் வெங்கடேஸ்வரா காலேஜ் மருந்தியல் கல்லூரியில் 2024ஆம் ஆண்டில் மருந்தியல் படித்து முடித்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சுகாதாரத்துறை இயக்குனர் ஸ்ரீராமுலு, இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் செவ்வேல், மருந்தியல் கட்டுப்பாட்டுத்துறை மற்றும் லைசன்ஸ் அதிகாரியுமான டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரி தாசில்தார் பிரித்திவி ஆகியோர் கலந்து கொண்டு சான்றிதழை வழங்கி சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மறைந்த முன்னாள் சென்ட்ரல் கவுன்சில் உறுப்பினர் அன்னை தெரசா மருந்தியல் கல்லூரியின் முதல்வர் கோபால் அவர்களுக்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பார்மசி கவுன்சிலின் பதிவாளர் பாலமுருகன் மருந்தாளர்களின் உறுதி பத்திரத்தினை வாசிக்க அனைத்து மருந்தாளர்களும் பின்பற்றி மருந்தாளரின் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் செவ்வேல் மருந்தாளர்களின் முக்கியத்துவம் மற்றும் அவர்களின் சேவை குறித்து விவரித்து பேசினார். தொடர்ந்து சென்ட்ரல் பார்மசி கவுன்சிலிங் பிரதிநிதி டாக்டர் சத்யமூர்த்தி மற்றும் கவிமணி ஆகியோர் கவுன்சில் செயல்பாடுகள், வேலைவாய்ப்பு இணையதளம், எதிர்கால திட்டங்கள், காப்பீட்டு திட்டம் பற்றி விரிவாக எடுத்து கூறினார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பார்மசி கவுன்சிலிங் செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ், தலைவர் ஜெகநாதன், பதிவாளர் பாலமுருகன், செயற்குழு உறுப்பினர் விமல்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முடிவில் பாண்டிச்சேரி பார்மசி கவுன்சிலிங் துணைத் தலைவர் வினோத்குமார் நன்றி கூறினார். ராகுல் காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி இந்திரா நகர் காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூர்த்த தலைவர் ராகுல் காந்தி எம்பியின் பிறந்த நாள் விழா இன்று புதுச்சேரி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதி பொறுப்பாளர் ராஜகுமார் தலைமையில் ஜிப்மர் மருத்துவமனை முன்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா சாலையில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் இளம் தலைவர், வருங்கால பிரதமர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி அண்ணா சாலையில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வட்டார தலைவர் ஆறுமுகம் தலைமையிலும் மாநில நிர்வாகிகள் பாபுலால், வேல்முருகன், சகுந்தலா ஆகியோர் முன்னிலையிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் மூர்த்த துணைத் தலைவருமான தேவதாஸ் கலந்து கொண்டு அண்ணா சாலையில் உள்ள போத்தீஸ் கார் பார்க்கிங் அருகில் காங்கிரஸ் கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகி ஜான் அலெக்சாண்டர், வட்டார நிர்வாகிகள் புகழேந்தி, அருள் மரியநாதன், சிவாஜிராவ், பாலாஜி, லயன், அசோக், மோகன், கிருஷ்ணராஜ், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஐயப்பன், ராகேஷ் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த பிறந்த நாள் விழாவினை சிறப்பித்தனர்.
மக்கள் நல திட்டங்கள் குறித்து பொதுப்பணித்துறை டாக்டர் எம் தீனதயாளன் தலைமை பொறியாளர் அவர்களை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்து ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் மக்கள் நலத்திட்ட உதவிகள் குறித்து இன்று பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்து பேசியதாவது: சுனாமியால் இறந்தவர்களுக்கு நினைவு சின்னம் உருவாக்க வேண்டும் என்று பல கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்ட நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனது கோரிக்கையினை ஏற்று சுனாமி நினைவு சின்னம் அமைத்திட உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் பட்ஜெட்டில் 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இடம் தேர்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் இடமும் தேர்வாகி இன்னும் நினைவு சின்னம் அமைப்பதில் தாமதம் ஏற்படுவதை சுட்டிக்காட்டினார். அதன் அடிப்படையில் பம்பாக்கிரபாளையம் பகுதியை சேர்ந்த மீனவ மக்கள் டிசம்பர் மாதத்தில் கடலோரத்தில் மண் பொம்மை செய்து பால் ஊற்றி சடங்குகள் செய்கின்றார்கள். அவர்களுக்கு சுனாமி நினைவு சின்னம் பாண்டி மெரினா கடற்கரை சாலையில் இந்த ஆண்டு சுனாமி நினைவு தினம் வருவதற்குள் அமைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். டாக்டர் அம்பேத்கர் சாலை கோலாஸ் நகர் அருகில் உள்ள உப்பனாறு வாய்க்கால் பாலம் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றும், ஆம்பூர் சாலை பள்ளிவாசல் எதிரே மழை நாட்களில் தண்ணீர் சாலையில் தேங்கி நிற்கும், தண்ணீர் நிற்காமல் சாலை அமைக்க வேண்டும் என்றும், ஆட்டுப்பட்டி உப்பனாறு வாய்க்கால் பணியின் தாமதம் குறித்தும், மேலும் அம்பேத்கர் சிலையில் இருந்து பாண்டி மெரினா கடற்கரை வரை உப்பனாறு வழி சாலை அமைத்து பம்பாக்கிரபாளையம் திப்ராயப்பேட்டை மக்களுக்கு சுற்றுலா பயணிகள் மூலம் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் வராத நிலையில் மக்களுக்கு சாலைகள் அமைத்தால் வானரப்பேட்டை, அலேன் வீதி, நேரு வீதி, கஸ்தூரிபாய் வீதி, ராஜராஜன் வீதி ஆகிய பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக பாதிப்புக்குள்ளாகி உள்ளதை சீரமைத்து கொடுத்தல், மேலும் அருமாத்தபுரம் பாலம் விரைந்து முடித்தல், வானரப்பேட்டை ரயில் நிலையம் கேட் அருகில் ஒட்டியுள்ள எல்லையம்மன் கோவில் தோப்பு முதல் காளியம்மன் கோவில் தோப்பு வரை புதியதாக பாலம் அமைக்க வேண்டும் என்று மக்கள் பணிகள் குறித்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகள், முதன்மை செயற்பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் செயற்பொறியாளர் சுந்தரராஜன், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை தொகுதி செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 12 லட்சம் திட்ட மதிப்பில் ஏற்கனவே பழுதுபட்ட ஆழ்துளை கிணற்றுக்கு மாறாக புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணி துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்திட்டத்தின் மூலம் மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள சுமார் 4000 நபர்களுக்கு பயன் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து சிலுக்காரிப்பாளையம் மயிலம் பாதையில் சுமார் 20 லட்சம் மதிப்பீட்டில் 200 kV மின்மாற்றி புதியதாக அமைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின் மாற்றியை இயக்கி வைத்தார்.
இவருடன் மின்துறை உதவி பொறியாளர் அன்பழகன், இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின்துறை ஊழியர்கள், கிராம பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வீடு கட்டுவதற்கான நிதியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 57 பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் 57 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான நிதியை மொத்தம் ரூபாய் 80 லட்சத்திற்கான தவணை தொகைக்கான நிதி ஆணை வழங்கும் விழா திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று பயனாளிகளுக்கு தவணை தொகைக்கான நிதி ஆணையினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது குடிசை மாற்று வாரியத்தின் முதன்மை செயலர் ராஜா கிருஷ்ணன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சத்தியவாணி, கள ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன், வெங்கடேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேங்காய் திட்டு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியின் 53வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில விளையாட்டு பிரிவு தலைவர் ராஜாராமன், மாநில பிரச்சார குழு தலைவர் திருநாவுக்கரசு, கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோபாலசாமி, சிறப்பு அழைப்பாளர் தனபால் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சுவாமிநாதன், கருணாநிதி, கணேசன், மோகன், இருசப்பன், மதிஒலி, முருகையன், சந்திரசேகர், சங்கர், முருகேசன், உதயம், விஜி, சசி, பாக்கியா, பாபு மற்றும் திமுக நிர்வாகிகள் வேலன், சேகர், அருண் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் வன்னியகுல சாஸ்திரிகள் நடத்தும் 6ஆம் நாள் யானை வாகன திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் 6ஆம் நாள் திருவிழாவை வன்னியர் குல சாஸ்திரிகள் நடத்தும் 6ஆம் நாள் யானை வாகன திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை ஸ்ரீ பெருமாள் உட்புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்றது. இரவு 7:30 மணிக்கு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் யானை வாகனத்தில் தீப ஆராதனை மற்றும் மின் அலங்காரத்துடன் மங்கள வாத்தியம் ஒலிக்க, பஜனை கானத்துடன் வான வேடிக்கை முழங்க திருவீதி உலா புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவீதி உலாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து திருவீதி உலாவில் புதுச்சேரி முருங்கம்பாக்கம் நம்மாழ்வார் பஜனை குழுவின் பஜனைகள் மற்றும் கோலாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ், விழா குழுவினர் மற்றும் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ
கோகிலாம்பிகை உடனுறை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய வன்னியர் மடம் பராமரிப்பு குழு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அண்ணா போய் கிட்ட போய் நின்று கொடுங்க. அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா இங்க பண்ண. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியின் 53வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு லட்டுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை சிற்றுண்டியும் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தேசிய மீனவ காங்கிரஸ் செயலாளர் காங்கேயன், காங்கிரஸ் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், செந்தில்குமார், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் அன்புமணி, மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி சுப்புராயன், விவசாய அணி தலைவர் முருகன், தனபால், கிருஷ்ணமூர்த்தி, சுவாமிநாதன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.